ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல சோமவார அமாவாசை 2024 இந்த 7 பொருட்களை தானமாக கொடுத்தா வெற்றியும், அதிர்ஷ்டமும் குவியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த பொருட்கள் என்னென்ன? இந்த சோமவார அமாவாசை என்னைக்கு வருது? அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோங்க. அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். இதுல சில குறிப்பிட்ட கிழமைகள சேர்ந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுதுங்க. அந்த வகையில் திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை நமக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குங்க. சாஸ்திரங்களின்படி மட்டுமில்லைங்க, ஆன்மீக ரீதியாகவும் ஏராளமான நட்பலன்களை தரக்கூடியது சோமவாரத்தில் வரும் அமாவாசை. அமாவாசையில் தானம் கொடுக்கறது மற்ற நாட்களில் கொடுக்கும் தானத்தை விட பல மடங்கு அதிக பலன் தரக்கூடியதுங்க. சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாளில் தானம் கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும். அதோட தெய்வீக அருளும் புண்ணிய பலனும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க. அதுவும் குறிப்பா பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த இந்த நாட்கள நாம செய்யும்போது அதுக்கு பலன் பல மடங்கு நமக்கு கிடைக்குங்க. முதல்ல அமாவாசை திதி என்னைக்கு தொடங்குது அப்படின்னு பார்க்கலாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை காலையில 6:33 மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை 3/9/2024 காலை 7:59 வரைக்குமே அமாவாசை திதி இருக்குங்க. அழகா நான் பேசிட்டு இருக்கும்போதே பல்லி எவ்வளோ அழகா சத்தம் போடுது பார்த்தீங்களா? அதனால தாங்க நான் பேச்சை நிறுத்திட்டேன். நான் எப்பவுமே பேசும்போதும் சரி, சாமி கும்பிடும்போதும் சரி, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பேசும்போதும் சரி, எங்க வீட்ல பல்லி சத்தம் போடுங்க. அது ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லி வீட்ல இருந்தா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தோட அருளும் நமக்கு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முன்னோர்களோட அருளும், அதுவும் இன்னைக்கு அமாவாசை பத்தி நம்மளுடைய முன்னோர்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அழகா பல்லி சத்தம் போடுறதுமே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அமாவாசை திங்கட்கிழமையில வருதுங்க. 2ஆம் தேதி திங்கட்கிழமையில வர இந்த அமாவாசை சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமாவாசை திங்கட்கிழமையில வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் அரிதானதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாள்ல பித்ருக்களை வழிபடுவதோட சில குறிப்பிட்ட பொருட்களை தானமாக கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி, அதிர்ஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திங்கட்கிழமையில வரும் அமாவாசையில புனித நதிகளில் நீராடி தானம் கொடுக்கறது ரொம்பவுமே புண்ணியமான பலனை நமக்கு பெற்றுத்தரும். இது மகாலய பட்சத்துக்கு முன்னாடி வர அமாவாசை அப்படின்றதுனால இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புடையதாக சொல்லப்படுதுங்க. இது முன்னோர்களோட ஆசிகளையும் தெய்வங்களோட அனுகிரகத்தையும் பெறுவதற்கும் விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்குமான அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாளில் எந்தெந்த பொருட்களை தானம் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அன்னதானம். அமாவாசையில் இல்லாதவங்களுக்கு உணவை தானமாக வழங்குவது மிக உயர்ந்த புண்ணியத்தை தருங்க. இது தவிர கோதுமை, அரிசி, பருப்பு வகைகள் இதெல்லாமே தானம் கொடுக்கலாங்க. இதனால் நாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நம்மை தேடி வரும், நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து வஸ்திர தானம். சோமவாரத்தில் வரும் அமாவாசை நாளில் புதிய ஆடைகள் அல்லது கொஞ்ச நாள் மட்டுமே நம்ம பயன்படுத்திய ஆடைகளை தானமாக கொடுக்கலாங்க. வசதி இல்லாதவங்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு இது போன்ற உடைகளை தானமாக கொடுக்கறதுனால அவங்க மனசு நிறைவடைவாங்க. இது நமக்கு பெரிய புண்ணியத்தை சேர்க்குங்க. இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு தரம் 2 தரம் பயன்படுத்தின ஆடைகளை நம்ம தானமாக கொடுக்கலாம். நம்ம பயன்படுத்தவே முடியாத கிழிந்த மோசமான நிலையில் இருக்கிற ஆடைகளை தயவு செய்து தானமாக கொடுக்காதீங்க. அது புண்ணிய பலனை தராதுங்க, பெரும் பாவத்தை தான் நமக்கு சேர்க்கும். இதுவும் ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து ஞான தானம். அதாவது யாருக்காவது புனித நூல்கள் அல்லது ஆன்மீக நூல்களை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் படிக்கும் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு, புத்தகம், பேனா இதெல்லாமே நம்ம இந்த பொருட்களை எல்லாம் தானமாக கொடுக்கலாம். பகவத்கீதை, உபநிஷதங்கள் போன்ற நூல்களை வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு ஆன்மீக மற்றும் ஞானத்தோட பலன்கள் 2 மடங்காக கிடைக்குங்க. இது கொடுக்குறவங்க வாங்குறவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்த தானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நெய் தானம். அமாவாசை அன்னைக்கு சுத்தமான நெய்யை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். நெய் அப்படின்றது தூய்மை மற்றும் தெய்வீகத்துவமானது. நெய் புனித சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியதுங்க. இதனால கோவில்களுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுக்கறது மிக உயர்ந்த பலனை நமக்கு தருங்க. எல்லாராலுமே நெய் வாங்கி கொடுக்க முடியாது, ஏன்னா நெய் கொஞ்சம் அதிகமான விலை இருக்கும். அதனால இது இப்போ சொல்ல போகிற பொருட்களை உங்களால் என்ன பொருட்கள் தானமாக கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி நம்ம தானமாக கொடுக்கலாங்க. நெய் நம்ம நிறைய வாங்கி கொடுக்கலாம். ஒரு 50 கிராம் 100 கிராம் கூட வாங்கி கொடுக்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. அடுத்து லவண தானம்.
வேறு எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னா, எளிமையா நம்ம வந்து உப்பு வாங்கி தானமா குடுக்கலாங்க. உப்பு வந்து மங்கள பொருட்கள்ல ஒண்ணாகவும், மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்கள்ல ஒண்ணாகவும் கருதப்படுதுங்க. இது ஆன்மீக பலன்களையும், வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் தருங்க. பாவங்கள்ல இருந்து விடுபட்டு நன்மைகள பெற உதவுங்க. அடுத்த தானம் வந்து சாலையோரங்கள்ல வசிக்கிறவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு போர்வை, கம்பளி, பாய் போன்ற குளிருக்கு இதமான பொருட்களை தானமா வழங்கலாம். குடை கூட வாங்கி நம்ம தானமா குடுக்கலாங்க. இது வந்து நம்மளுடைய பித்ருக்களையும், சனி பகவானையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு தானமாகுங்க. இது மிகவும் உயர்வான தானமாக கருதப்படுதுங்க. இல்ல செருப்பு கூட வாங்கி குடுக்கலாங்க. செருப்பு, கம்பளி, போர்வை, பாயி, கொடை. இப்போ வந்து த ரெயின் கோட் கூட வாங்கி குடுக்கலாங்க. இப்ப மழை காலம் அப்படின்றதுனால ரெயின் கோட் கூட வாங்கி குடுக்கலாம். நம்மளால என்ன பொருட்கள் நம்ம வசதிக்கு என்ன பொருட்கள் வாங்கி குடுக்க முடியுமோ, அந்த பொருட்களை வாங்கி குடுக்கலாம். அடுத்து வந்து தன தானம். இல்லாதவங்களுக்கு பணத்தை தானமாக கொடுத்து உதவுவதால, அவங்களுடைய துன்பத்தை போக்குவதால, குடும்பத்தில செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க. இது வந்து வாழ்க்கையில வளர்ச்சியையும், தெய்வ அனுகிரகத்தையும் தருங்க. எடுக்கும் காரியங்கள்ல வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்ப சொல்லிட்டு இருக்கிற இந்த 7 பொருட்கள, இந்த 7 பொருட்களுமே உங்களால தானமா குடுக்க முடியும் அப்படின்னா குடுக்கலாம். குடுக்க முடியாதவங்க, உங்களால என்னென்ன பொருட்கள் குடுக்க முடியுமோ, இப்போ உப்பு வாங்கி தானமா குடுக்கலாம். நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். உப்பு வாங்கி தானமா குடுக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா தானமா குடுக்கலாங்க. இல்லாதவங்களுக்கு நம்ம தானமா குடுக்கலாம். இல்ல கோவில்களுக்கு மடப்பள்ளியில கூட நம்ம உப்பு வாங்கி தானமா குடுக்கலாங்க. இதுவுமே நல்ல பலனை தரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "உப்பு வாங்கி குடுக்கக்கூடாது. மகாலட்சுமிய வாங்கி நம்ம குடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம உப்பு வாங்கி நம்ம தானமா குடுக்குறோங்க. இல்லாதவங்களுக்கு உப்பு கூட வாங்க முடியாதவங்களுக்கு வாங்கி நம்ம தானமா குடுக்கறதுனால, நல்ல பலன்கள் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கும் பெருகுங்க. வரப்போற இந்த அமாவாசை நாட்கள்ல உங்களால என்னென்ன பொருட்கள் தானமா குடுக்க முடியுமோ, அந்த பொருட்களை தானமா குடுங்க. அமாவாசை படையல் நீங்க எப்படி செய்வீங்களோ, அதே மாரி நீங்க செஞ்சு படைச்சு, பித்ருக்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு, காக்கைக்கு சாதம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளால முடியும் அப்படின்னா, ஒரு 2 பேருக்காவது சாப்பாடு வாங்கி குடுக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமாவாசை படையலுக்காக செஞ்ச உணவுல நம்ம தானம் குடுக்கறத விட, அவங்களுக்கு வந்து வேற இடத்துல கடையில இருந்து கூட வாங்கி தானமா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது சமீபத்தில நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நான் ஏற்கனவே வீட்ல சமைக்கிற சாப்பாடே யாருக்காவது இல்லாதவங்களுக்கு, வீட்ல வந்து வேலை செய்றவங்களுக்கு சாப்பாடு குடுப்பேங்க. அந்த மாரி குடுக்கக்கூடாதுங்க. நாம வந்து முன்னோர்களுக்காக செய்த சாப்பாட்ட, நம்ம வீட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா, அத வந்து அடுத்தவங்களுக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா, ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அமாவாசை படையல் சாப்பாடு நம்ம செய்யும்போது சாம்பாருக்கு என்ன பண்ணுவோம்? துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம். துவரம் பருப்புக்கு பதிலா பாசி பருப்பை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா, பித்ருக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாங்க. புடலங்காய் வந்து அன்னைக்கு சமையல்ல சேர்த்துக்கினா, அதுக்கப்புறம் வந்து பிரண்டை துவையல் கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சமாவது ஒரு 2 இனக்கு பிரண்டையாவது நம்ம சட்னியா செஞ்சோ, இல்ல வந்து துவையலா செஞ்சு வைக்கும்போது, பித்ருக்கள் அவ்வளோ சந்தோஷமா வந்து அத ஏத்துப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நீங்க யாரெல்லாம் இத வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு பெரியவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள 4 பேருக்கு சொல்றதுனால, இத எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காதுங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் இத ஃபாலோ பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள மத்தவங்களுக்கு சொல்லி, அத அவங்க பயன்படுத்தி நல்ல பலனை பெறும்போது, அதோட ஒரு பகுதி பலன், அதாவது நல்ல பலன், அந்த புண்ணியம் நமக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னைக்கு வீடியோல நெறைய விஷயங்கள உங்கள ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.